Hi traders, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து 24th January. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பிரி டேக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லாஜிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து எப்பயும் போல் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் டெப்த் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க் பண்ணுவேன், எப்படி என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்படி நான் வந்து பர்ஃபெக்டாக லெவல்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேவே எல்லா டெசிஷன்ஸும் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த லெவல் வந்தால் பை பண்ண போகிறோம், இந்த லெவல் வந்தால் செல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், என்னோட ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எம்டி சார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் 2 டைப் ஆஃப் சார்ட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்டு சார்ட் வச்சிருப்பேன். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து எந்தெந்த ஏரியா பிரேக் அவுட், எந்தெந்த ஏரியா வந்து லெவல்ஸாக இருக்கணும், எந்தெந்த ஏரியாவில் வந்து நமக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து எப்படி நான் ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் ஹையர் ஹை, ஸோ ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அண்ட் தென் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட்லேருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் 43,000 போயிருக்கு. பட் இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஃபைனலாக எண்ட் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் வந்து 42,750 கீழே வந்து நம்ம வந்து செல் ஸ்ட்ரக்சராக மாறிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 42,750 கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளூ ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ ஜோன் வந்து தான் இம்பார்ட்டன்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து 42,840க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, நாளைக்கு ஒரு 50 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டிலோ ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் பை சைட் போகும். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து 43,000 உடைக்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 அண்ட் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200 ஆர் 400. ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல வோல்டைல் ஆர் நல்ல ரேலி இருக்கிறதுக்காக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஐடியல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,840க்கு மேலே நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அது வந்து 42,650 கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ செல் பண்ணும்போது நம்மளோட ரீசெண்ட் டார்கெட்ஸ் எங்கே நம்ம வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோஸ் தான் நம்ம வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,250, சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுவேன். ஸோ இதில் பண்ணுறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ பிளான்டாக இருப்பேன். ஸோ என்னோட ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா என்னோட லெவல்ஸ், என்னோட ரெசிஸ்டன்ஸ், என்னோட சப்போர்ட் எங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த சப்போர்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் பை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு செல் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நடுவில் எங்கேயுமே என்ட்ரி ஆக மாட்டேன். ஒன்லி வென் லெவல்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்டர் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ இதான் வந்து டெக்னிக்கல் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.